ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செஃப் சிவாயாஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் காடை கிரில் எப்படி செய்ய போகிறோன்னு சொல்லி பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். காடை எடுத்துருக்கேங்க, 4 காடை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணலாம். வாங்க. வத்தத்தூளும் காஷ்மீர் சில்லியும் எடுத்துருக்கேங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அது கலருக்காண்டி காஷ்மீர் சில்லிங்க. இது மல்லித்தூளுங்க. இதில் சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு இது 3மே மிக்ஸ் பண்ணி பிடிச்சி வச்சுருக்கேங்க. அடுத்தது மஞ்சத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, தயிர் வந்து கெட்டியாக இருக்கணுங்க. அளவு எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். இதில் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. கொஞ்சம் போல் தண்ணி தெளிச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ நம்ம இந்த காடையெல்லாம் போட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவை நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம மசாலாவை போடலாங்க. போட்டு ஒரு 1 hour அப்படியே இருக்கட்டும், ஊறட்டும். நம்ம கிரில்லுக்கு வந்து ரெடி பண்ணலாம். வாங்க. வீட்டில் இருக்க ரோஸ் தொட்டி எடுத்துருக்கோங்க. நம்ம தேங்காய் சரட்டை அதெல்லாம் வச்சு நம்ம அந்த இதை கிரில்லை ரெடி பண்ணுவோம். நல்லா பிடிச்சிட்டு இப்போது அது பற்றின பிறகு, தீ பற்றின பிறகு கொஞ்சம் இந்த கறி துண்டையும் போட்டுக்கலாம். இந்த ப்ராசஸ் உங்களுக்கு நான் ஏற்கனவே முன்னால் உள்ள வீடியோலலாம் காமிச்சிருக்கேன். நான் லாஸ்ட்டு எண்டு ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்கள் அதை பார்த்துக்குங்க. இப்போ 1 hour ஆயிட்டுங்க. இப்போ இதை வைக்கலாம். என்னுடைய வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறீங்க. எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம இதே மாதிரி வீட்டிலே நம்ம எப்போவுமே செய்யலாங்க. அந்த எலும்பு பீஸெல்லாம் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் குயிக்காக வந்து நம்மளுக்கு குக் ஆகிரும். அப்பப்போ பரட்டி போட்டுக்குங்க. அந்த கங்கல் எப்போவுமே இருக்கிறதுக்காண்டி ஒரு அட்டையை வச்சு வீசிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா குக் ஆகிட்டு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம காடை கிரில் ரெடிங்க. நீங்கள் வீட்டில் இதே மாதிரி எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த எலும்பு பீஸ்லாம் ரொம்ப சாஃப்டாக தாங்க இருக்கும், சீக்கிரமாகவே குக் ஆகிரும். குழந்தைங்களும் அதை மென்று சாப்பிட ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற இனிமேல் புது புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.